அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். புன்னைநல்லூர் மாரியம்மனின் அருளால் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையட்டும், தீரட்டும், உடலில் உள்ள நோய்கள் நீங்கட்டும், ஸ்கின் சருமம் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இன்று மாலை 4:36 வரை அஷ்டமி திதி உள்ளது, அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று மாலை 6:15 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். அதே மாதிரி புதுக்கடன் வாங்குற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கவனம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் பொழுது விற்கும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், மேரேஜ் ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். இதே மாதிரி சகோதர சகோதரிகளுடன் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். ஜுவல்லரி ஷாப், நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ப்ரெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். கை நழுவி போன சில வாய்ப்புகள் சிலருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள், பயன்படுத்திக்கங்க. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், ஐடிஇஎஸ், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். உங்களுக்கே ஆச்சரித்து தரக்கூடிய நாளாக இருக்கும். பயணங்கள் இனிமையாக இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய திறமை வெளிப்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகரை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுனம் ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், முயற்சிக்கு முன்னேற்ற நல்ல பலன் கிடைக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொத்து வாங்குவதில் விற்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மணல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டிலே
படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மறுமணம், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வெளிநாட்டு தகவலால் சிலருக்கு மனக்குழப்பம் ஏற்படும். ஹார்ட் பேஷண்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேன்சர் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனமாக இருக்கணும், அக்கறை செலுத்தணும். தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ட்ரைனராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு கூடுதல் உழைப்பு தேவை. வரன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுற போது, ப்ரொஃபைல் செக் பண்ணுற பொழுது கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. ஸ்ரீ சரபேஸ்வரரை வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் விஷயத்திலே கவனம் தேவை. அவர்களால் திடீர் செலவு வருவதற்கு வாய்ப்புள்ளது. சிறு அது விரைய செலவாக கூட இருக்கலாம். வீடு, இடம், நிலம், மனை, காணி, வளவு போன்ற இடங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு, உபாதை, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் மன உளைச்சல் ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்திலும் சில குழப்பங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் 5 மிளகு ஒரு சிவப்பு துணியிலே கட்டி சுத்தமான நல்லெண்ணெயினால் மிளகு தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவ் பண்ணும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம், அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். சிலருக்கு வேலையில், தொழிலில் சில நெருக்கடி வந்து சேரும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். சிஏ, ICWA, CFA போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. விவசாயிகளுக்கு லாபம் குறையும்.
கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பாக்கியிலே இழுபறி நிலைமை ஏற்படும். சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்யும் பெண்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படக்கூடாது. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி ஒரு மென்டல் ப்ரிப்பேர்னஸில் நீங்கள் இருக்கணும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக, ஹெல்ப்பராக, ரெஸ்டாரண்ட், பாரில், ஹோட்டலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி சிலருக்கு உதிரி வருமானம் கூடுதலாக கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலை முன்னேற்றமடையும். சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினிமார்ட் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், மளிகை சாமான் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆட்டோமொபைல், கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் என்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சோம்பல் இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு திடீர் வீண் அலைச்சல் இருக்கும். வரவும் செலவும் கரெக்டாக இருக்கும். லக்ஸரி பொருட்கள், ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், டயட்டீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை இப்போதைக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது.
வெளிநாட்டிலே மெரீன் என்ஜினியராக வேலை செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையிலே கெமிக்கல் என்ஜினியராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனம் ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கு உங்கள் காதலை இரவிட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இது மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள், நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், மீடியா கம்பெனிகள் நடத்துபவர்கள், டிவி சேனல்ஸ், ரேடியோ சேனல்ஸ் போன்றவை நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சினிமாவிலே ப்ரொடியூசராக, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அரிசி கடை வைத்திருப்பவர்கள், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அது மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்ம பெருமானை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.